இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மேக்சிமெனஸ் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? குடும்ப காரியம், வீட்டு காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? பணியிடத்தில் நிலவரம் என்ன? உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் இயேசுவிடம், ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, இதை நீர்தான் எனக்கு செய்ய வேண்டும், தர வேண்டும், உம்மையன்றி எனக்கு உதவ யாருமில்லை என்று பக்தியோடு ஜெபித்து பாருங்கள். தொடர்ந்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், மனம் இறங்குவார். உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு நிச்சயம் இந்த ரோசரி பிரேயர்ஸின் அன்றாட காணொளி உதவியாக இருக்கும் என்று விசுவசிக்கின்றேன். உங்களுக்காக அன்றாடம் ஜெபிக்கின்றேன். உங்கள் மன பாரங்களை இயேசுவின் பாதத்தில் இன்று இந்த நிமிடம் இறக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் எங்கே இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, என்ன வேலை நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, இயேசு இந்த நொடி தன்னிடம் நம்பிக்கையோடு ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் உதவி செய்வார் நண்பர்களே. இறங்கி வருவார். இயேசு உங்கள் வாழ்வில் வந்தால் போதும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறும். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்களை மாறுவார்கள், உங்களுக்காக மாறுவார்கள், உங்களை புரிந்து கொள்வார்கள். வழி பிறக்கும், சுமைகள் சுகமாய் மாறும். இயேசு இருக்கும்போது நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? புனித பேதுரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் முக்கியமான அழைப்புகளை நமக்கு நினைவூட்டுகிறார். முதலில் பேதுரு சொல்லுகிறார், அறிவு தெளிவோடும் ஜெப வாழ்க்கையோடும் இருங்கள். சற்றே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வாரத்திலே 2ஆம் முறை இதே வசனம் நமக்கு வருகிறது. அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். அறிவு தெளிவு, அதாவது விஸ்டம், நாலெட்ஜ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் முடிவெடுக்கும் போது, குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பொது விஷயத்திலும் அல்லது பணியிடத்திலும் நீங்கள் அறிவு தெளிவோடு ஜெபித்து முடிவெடுக்க வேண்டும். வாழ்க்கை எப்போதும் நமக்கு எளிதாக இருக்காது. அதனால்தான் ஜெபமும் விழிப்பும் நமக்கு அவசியம். காலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். ஜெப மாலைகளை சொல்ல வேண்டும். இரவு உறங்கச் செல்லும் முன்பும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு மேலாக இன்னொரு விஷயத்தையும் பேதுரு நமக்கு சொல்லித் தருகிறார். ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். என்று பல குடும்பங்களில் இல்லாத ஒன்று அன்புதான். அன்பு இருந்தால் அங்கே சண்டை இருக்காது, பிரிவு இருக்காது. அன்பு இல்லாத போதுதான் அங்கே பல கஷ்டங்களும் பிரிவுகளும் வருகின்றது. என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மையான அன்பு குறைவுகளை என்னுமே பார்க்காது. அன்பு திரளான பாவங்களையும் மன்னிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவர் மேல் நமக்கு அன்பு இருந்தால், அவர்கள் தவறே செய்தால் கூட நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதே அந்த நபர் மீது நமக்கு அன்பு இல்லை என்றால், அவர்கள் ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட அது நமக்கு பெரிதாய் தெரியும். ஆக அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும்
கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருள் கொடையை கொடுத்துள்ளார் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. சிலருக்கு பேசும் திறமை, சிலருக்கு உழைக்கும் திறமை, சிலருக்கு ஆறுதல் அளிக்கும் திறமை, சிலருக்கு பாடும் திறமை, ஆடும் திறமை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம், படிக்கும் திறமை. இவை அனைத்தும் நம்முடைய பெருமைக்காக மட்டும் அல்ல, பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நமக்கு இந்த திறமைகளை ஆண்டவர் தந்திருக்கின்றாராம். இயேசு நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கும் திறமைகளை கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை முன்னேற்ற வேண்டும். சரி சகோதரி, பிறருக்காக நான் செய்து கொண்டே இருந்தால் என் நிலைமை என்ன என்று கேட்கிறீர்களா? உங்களை அப்படி விட்டு விடுவாரா இயேசு? உங்களை இயேசு உயர்த்தி வைப்பார் நண்பர்களே. தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் போது தான் மேலும் பிரகாசிக்கும். நெருப்பு தங்கத்தை அழிக்காது, அதை பரிசுத்தமாக்கும். அதுபோல வாழ்க்கையின் சோதனைகளும் நம்மை பலவீனப்படுத்த வந்தது அல்ல. இயேசுவோடு இணைந்திருக்கும் போது அவை நம்மை மேலும் முதிர்ச்சி உள்ளவர்களாக, ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றும் நண்பர்களே. ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்தால் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். கணவன் தன்னால் முடிந்ததை மனைவிக்கும், மனைவி தன்னால் முடிந்ததை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளும் பெற்றோருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, நன்றாக படிப்பது, பெற்றோருக்கு பெருமை தேடி தருவது. இப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் இயேசுவின் முகம் தெரியுமாம். அதாவது நீர் பிறரை பார்க்கும்போது அதை மக்களாக பார்க்க மாட்டீர்கள், இயேசுவாக பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அன்போடும் ஜெபத்தோடும் நீங்கள் வாழும்போது எப்பேற்பட்ட சோதனையும் உங்களை வீழ்த்த முடியாது என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு 2 முக்கியமான பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறார். உண்மையான கனியுள்ள வாழ்க்கை, நம்பிக்கையுடனான ஜெபமும் மன்னிப்பும். இவை 2 தான். இயேசு இலை அடர்ந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். இலைகள் இவ்வளவு இருக்கிறதே, அப்போது அதில் கனி இருக்கும், அத்திப்பழம் இருக்கும் என்று தேடுகிறார். ஆனால் அதற்குள் கனி இல்லை. அதே போல இயேசு கோவிலுக்குள் நுழைகிறார். அங்கே ஜெபம் நடக்கவில்லை, மாறாக வியாபாரம் நடக்கிறது, அநியாயங்கள் நடக்கின்றது. கோவிலை அங்கே ஒரு வியாபார கூடமாக மாற்றி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அவர்களையெல்லாம் அகற்றிவிட்டு வெளியே அனுப்பிவிட்டு சொல்லுகிறார், ஆலயம் என்பது ஜெப வீடு, என் தந்தையின் இல்லம். இங்கே நீங்கள் ஜெபிக்க வரவேண்டுமே தவிர வியாபார இடமாக மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். சற்றே கடுமையாக சொல்லித் தருகிறார். ஒரு மரம் வெளியில் பெரியதாக பசுமையாக இருந்தாலும் கனி தரவில்லை என்றால் அதனால் பயனில்லை. மக்கள் நிழலை காணலாம், ஆனால் பசியை தீர்க்க முடியாது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையும். வெளிப்புறத்தில் நாம் நல்லவர்களாக தோன்றலாம், வசதியாக பெரிய பதவியில் இருக்கலாம். ஆனால் நமக்குள் அன்பு, மன்னிப்பு, கருணை, உண்மை இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கை அர்த்தமற்றது. மேலும் ஒருவர் மனதில் கோபத்தையும் வெறுப்பையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபித்தால் அமைதி கிடைக்காது, மன்னிப்பு இதயத்தை விடுவிக்கிறது என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ஆக நீங்கள் எதற்காவது மன்றாடும் முன்னர் நீங்கள் யார் மீதாவது வன்மமும் கோபமும் வைத்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். பிறகு உங்கள் ஜெபத்தை ஏறெடுங்கள், அப்போதுதான் அது நடக்கும் என்று இயேசு கூறுகிறார். கடவுள் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை அல்ல, நம்முடைய கனியுள்ள மன்னிக்கும் இதயத்தைத்தான் பார்க்கிறார் நண்பர்களே. கனியுள்ள வாழ்க்கை, நம்பிக்கையுள்ள ஜெபம், மன்னிக்கும் இதயம், இவையே உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள். இவையெல்லாம் நம்மிடம் இருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை கனி தரும் வாழ்க்கையாகத்தான் இருக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். இயேசுவே, என் வாழ்க்கை உமக்கு தெரியும், என் மனம் உமக்கு புரியும். எனக்கு நீதி தீர்ப்பு வழங்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். எனக்கு உண்டானதை எனக்கு பெற்றுத்தாரும். என் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் ஊதியத்தையும் உயர்வையும் எனக்கு பெற்றுத்தாரும் இயேசுவே. வேற்றினத்தாரையே நான் கூறி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார்.
பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுகிறார். வேற்றினத்தாரிடையே நான் கூறுவேன் என்று சொன்னீரே, எங்களை ஆசிர்வதியும், எங்களை அசைவுற விடாதேயும், எங்களை வழுவாமல் காத்தருளும். உறுதியான நிலையான வாழ்வை எங்களுக்கு தாரும். நோய் நொடியில்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். பிறருக்கு உதவுகின்ற இடத்தில் எங்களை வையும். உதவுகின்ற மனதை எங்களுக்கு தாரும் இயேசுவே. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூர்வதாக. இயேசுவே, விண்ணுலகும் மண்ணுலகும் களிகூர்ந்து உம்மை புகழ்வது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை, எங்களை காப்பாற்றிய தருணங்களை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஏனெனில் அவர் வருகிறார். மண்ணுலகிற்கு அவர் தீர்ப்பு வழங்க வருகிறார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இயேசுவே, என் வாழ்க்கை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன். நீதியுடன் என் வாழ்க்கைக்கு நீர் நல்லவன செய்வேண்டி உம்மிடம் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.